ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது. அன்பர்கள் கூர்ந்து கேட்டு நற்பலனை எட்டலாம். முதலிலே தனுசு ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் யார்? பக்தியின் மூலம் சக்தி, சக்தியின் மூலம் சாதனை என்பதை வாழ்க்கையிலே நடத்தி காட்டும் ஆன்மீக புருஷர்களே, மகான்களுடைய வழிபாடும் சித்தர்களுடைய வழிபாடும் உங்களுக்கு சமயத்தில் கை கொடுத்து உதவி செய்யும். நுணுக்கமான நுண்ணறிவு பெற்ற நீங்கள் அறிவு பகுதியை சார்ந்த அந்த வேலைகளிலும் வியாபாரத்திலும் அதிகமாக ஈடுபடும் குணமுடையவர். அப்படிப்பட்ட தனுசு ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? மூலம் 1, 2, 3, 4 பாதங்கள், புராடம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திராடம் 1. இந்த மாதத்திலே, அதாவது ஏப்ரல் மாதத்திலே நடக்க இருக்கின்ற 4 பெயர்ச்சிகள், ஒன்று சூரியனுக்கு உரியது, இன்னொன்று செவ்வாய்க்கு உரியது, இன்னொன்று புதனுக்கு உரியது, இன்னொன்று சுக்கிரனுக்கு உரியது. இதனுடைய பலாபலனை எடுத்து பொது பலனோடு இணைத்து இப்பொழுது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பலாபலனை ஏப்ரல் மாதத்திற்கு பார்க்க இருக்கின்றோம். மனித நேயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் புத்தி கூர்மையுடன் எதையும் செய்வீர்கள். எதிர்காலம் தொடர்பான திட்டங்கள் மனதில் தோன்றும். எதையும் முன்னேற்பாடுடன் செய்வீர்கள். வேகம் உண்டாகும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் இழுபறியான நிலை காணப்படும். வீண் அலைச்சல், எதிர்பாராத செலவு உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகாரிகள் கூறிய வேலை செய்து முடிப்பதிலே தாமதம் ஏற்படும். சக ஊழியருடன் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடை ஆபரணம் வாங்க நேரிடும். குடும்பத்தில் இருப்பவர்களும் விருந்து நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவீர்கள். வழக்கிலே சாதகமான போக்கு காணப்படும். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தை வெற்றிகரமாய் செய்து முடிப்பீர்கள். எதையும் புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி சமாளிப்பீர்கள். மாணவர்கள் பாடங்கள் படிப்பதிலே ஆர்வம் உண்டாகும். ஆசிரியர்கள் ஆதரவுடன் படித்து தேர்விலே வெற்றி பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். தாமதமாக வந்த வாய்ப்புகள் அனைத்தும் திரும்ப கிடைக்கும். சமூக சேவையில் உள்ளோருக்கு சமூக அந்தஸ்து உயரும். அரசியல் துறையினருக்கு கொடுக்கல் வாங்கலில் இந்த பிரச்சனை தீரும். நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டம் நீங்கும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாய் இருக்கும். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தொழில் வியாபார போட்டிகள் குறையும். பண வரத்து இருக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும். உறவினர் வருகை இருக்கும். குடும்ப செலவு அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களின் போது கவனம் தேவை. புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அடுத்தவர்களுக்கான பொறுப்புகளை ஏற்கும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவு எடுப்பது நல்லது. பண வரத்து திருப்தி தரும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. புதிய நபர்களும் எச்சரிக்கை தேவை. உத்திராடம் 1ஆம் பாதம் உடையவர்கள், தனுசு ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஏப்ரல் மாதம் வீண் அலைச்சலை குறைத்துக் கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. பெரியோர்களின் உதவி கிடைக்கும். மனதிலே தைரியம், தன்னம்பிக்கை உண்டாக்கும். துணிச்சலுடன் இந்த காரியத்தில் ஈடுபட்டு சாதகமாய் செய்து முடிப்பீர்கள். தனுசு ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஏப்ரல் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? நவகிரகத்தில் குருவை நெய்தீபம் ஏற்றி வணங்கி வருவது மன அமைதியும் தருவதுடன் எல்லா நன்மைகளையும் தரும். அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், செவ்வாய்,
சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 24, 25. சந்திராஷ்ட அதிர்ஷ்ட தினங்கள் ஏப்ரல் 18, 19 ஆகும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும் மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம். இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி.